2026 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம், அதாவது அரியர் பிரைவேட் கேண்டிடேட் இவங்க எழுத போகிறீங்க. இப்போ எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அடுத்தது நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும். சரி, ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அதை பற்றியான அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் வேணும். சில பேருக்கு அப்ளிகேஷன் நம்பரும் இருக்கும், பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பரும் இருக்கும். இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் அதை என்ட்ரு பண்ணாதான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகும். ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது எப்போ உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணுமோ அந்த டைமில் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அப்படி டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஹால் டிக்கெட்டில் தான் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் சென்டர் நேம் இருக்கும். அந்த அட்ரஸில் தான் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதணும். 10th சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் யாருக்கு இருக்குதோ அவங்க இமிடியேட்டாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் சயின்ஸு ப்ராக்டிக்கல் கிளாஸ் எங்கே அட்டன் பண்ணீங்களோ அங்கே இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எந்த டைமில் அப்படின்னு கேட்டுங்க. +1 +2 கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் எந்த எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டரை இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எந்த டைமில் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணும்போது சில பேர் ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுத்துருப்பீங்க. அதாவது 10th ஃபஸ்ட் டைமாக அப்ளை பண்ண போகிறவங்க 8th ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி +2 10th முடிச்சுட்டு டைரெக்டாக ஃபஸ்ட் டைமாக அப்ளை பண்ணுறவங்க இவங்களும் 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுத்துருப்பீங்க. ஸ்கூலில் படித்த கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா டிசியும் கொடுத்துருப்பீங்க. இதை எப்போ ரிட்டர்ன் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். டிசியை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு டிசி கிடையாது. நீங்கள் 12th பாஸ் பண்ணி காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் டிசி சப்மிட் பண்ண தேவையில்லை. ஒரிஜினல் மார்க் ஷீட் எப்போ வாங்குறது அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் உங்கள் டிஓ ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வாங்கிக்கலாம். இந்த டைம் அதை கிளியராக சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்த பிறகு உங்கள் டிஓ ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸாம் சென்டர்லேயோ இல்லை நீங்கள் அப்ளை பண்ண இடத்துலையோ போய் கேட்க தேவையில்லை. இப்போ இந்த எக்ஸாமில் நீங்கள் சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வரும். அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். இதுவும் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தான், அதே சேம் சிலபஸ் தான். அதனால இந்த எக்ஸாமில் நீங்கள் சப்போஸ் ஃபெயில் ஆனீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷமே நீங்கள் காலேஜ் போகலாம். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 10th 11th 12th 3மே எழுதலாம். மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். 12th டைரெக்டாக எழுதுகிறவங்களுக்கு இண்டிவிஜுவல் 12th மார்க் ஷீட்டே கொடுத்துருவாங்க. 11th 12th ரெண்டுமே நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா எழுதி 2மே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தனித்தனி மார்க் ஷீட், அதாவது 11th 12th தனியாக மார்க் ஷீட் தருவாங்க. சப்போஸ் 11thலையோ இல்லை 12thலையோ அரியர் இருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் மார்க் ஷீட்டாக கொடுப்பாங்க. அதுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட் அப்படின்னு தான் தருவாங்க. நீங்கள் எப்போ பாஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் தனித்தனியாக மார்க் ஷீட் தருவாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 10th 11th 12th நீங்கள் நியூ பேட்டர்ன் நியூ சிலபஸில் தான் எக்ஸாம் எழுதணும். அதாவது ரெகுலர் ஸ்டூடெண்ட் இப்போ என்ன எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அதே கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு. 10th பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் சப்ஜெக்டில் எவ்வளோ பாஸ் மார்க் அப்படின்னா, தியரியில் நீங்கள் 75க்கு 20 கண்டிப்பாக எடுக்கணும்.
ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் 25க்கு 15 கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். டோட்டல் பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னா 100க்கு 35. +1 +2 இதை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பாஸ் மார்க் அப்படின்னா டைரக்ட் ப்ரைவேட் கேண்டிடேட் இவங்க 90 மார்க்ஸ் எழுதுவீங்க. இந்த 90 மார்க்ஸ்க்கு நீங்கள் 31.5 மார்க் எடுத்தீங்கன்னா பாஸ் மார்க். 11th 12th ஸ்கூல் அரியர் கேண்டிடேட் இவங்களை பொறுத்த வரைக்கும் 90 மார்க்ஸ் நீங்கள் 25 மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். டோட்டலாக 100க்கு நீங்கள் 35 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் மார்க். அதுவே ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தியரியில் 70க்கு நீங்கள் 15 மார்க் கண்டிப்பாக எடுக்கணும். டோட்டலாக 100க்கு நீங்கள் 35 மார்க் எடுக்கணும். ப்ராக்டிக்கல் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். இன்டர்னல் மார்க் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். ஆனால் டோட்டலாக 35 மார்க் வரணும் 100க்கு. ஓல்டு பேட்டர்ன் அதாவது 1200 மார்க்குக்கு +2 எக்ஸாம் எழுதினவங்க இவங்களுக்கு எவ்வளோ பாஸ் மார்க் அப்படின்னு பார்க்கலாம். தியரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 90 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த 90க்கு 31.5 மார்க் எடுத்தீங்கன்னா பாஸ் மார்க். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியரியில் 70 மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த 70 மார்க்குக்கு நீங்கள் 14 மார்க் எடுத்தீங்கன்னா பாஸ். ப்ராக்டிக்கலில் 50 மார்க்குக்கு நீங்கள் கண்டிப்பாக 40 மார்க் எடுக்கணும். எக்ஸாம் எழுதி உங்களுக்கு ரிசல்ட் வந்த பிறகு உங்கள் மார்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுத முடியாது. அதுக்கு பதிலாக ரீவேல்யூஷன் போடலாம், இல்லைன்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். இதை பற்றியான வீடியோவை நான் பிறகு அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்க சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதலாமானா கண்டிப்பாக எழுதலாம். 10th சயின்ஸு ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு சில பேர் இப்போ தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் இமிடியேட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த அப்ளை டேட் வந்து 7ஆம் தேதி அன்னைக்கு முடியுது. இது முடிஞ்ச பிறகு நீங்கள் டிஓ ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சயின்ஸு ப்ராக்டிக்கல் கிளாஸு எங்கே எந்த டைம்னு கேட்டுக்குங்க. அவங்க சொல்கிற ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னைக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 days வைப்பாங்க. ரெக்கார்டில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே டைமில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. வேறு ஸ்கூலில் வேறு டைமில் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி வேறு டைமில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க. ஸ்கூல்லேருந்து எதுவும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் போய் அவங்கள்ட்ட என்னைக்குன்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. 11th 12th கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் கிளாஸ் எதுவும் வைக்க மாட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் போய் எழுதணும். ஹால் டிக்கெட் வந்த உடனே நீங்கள் அந்த சென்டரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். மற்ற அப்டேட் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.